ஓகே, குட் மார்னிங். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரீக்வென்சிஸை பற்றி, கிளாஸ் இன்டர்வல், ரேஞ்ச், அதுலேயே என்ன டைப்ஸ் இருக்குது, என்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு. ஓகேவா? இஃப் பாசிபிள் ஐ வில் சால்வ் an எக்ஸாம்பிள். ஓகே, ஃபஸ்ட் ஒன், டெஃபினிஷன் ஆஃப் அ ஃப்ரீக்வென்சி. டெஃபினிஷன் ஆஃப் ஃப்ரீக்வென்சியோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் ஃபிசிக்ஸில் we have read through. ஃப்ரீக்வென்சியோட டெஃபினிஷன் என்ன? The number of times a value appears in a data set. Okay, the number of times a value appear, sorry, 1 minute. In a data set. இல்லைன்னா ரிப்பிட்டேஷன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், சம்திங் விச் இஸ் ஹவு ஆஃபன் இட் இஸ் ரிப்பீட்டேட்டிங். ஓகேவா? ரிப்பீட்டேஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டிங் எவ்வளோ டைம் அது ரிப்பீட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம ஃப்ரீக்வென்சியை சொல்லலாம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் மட்டும் என்னென்னா, ஒரு ஃப்ரீக்வென்சியில் இப்போ போலிங்கில் நம்மளை கேட்குறாங்க, ஒரு 100 செட் ஆஃப் பீப்புளில் how many pets they have. ஓகே, அப்போ 28 people said they don't have pets. அப்போது ஃப்ரீக்வென்சி கொஸ்டினில் the frequency of people having no pets is 28. அவ்வளோதான், சிம்பிள். நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் அப்பியர்ஸ் ஆர் ரிப்பீட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த டெஃபினேஷன் வந்து ரேஞ்சு. ஓகே, ரேஞ்சுன்னு என்ன? நம்மளோட டெஃபினேஷன் படி ரேஞ்ச் வந்து வெரி சிம்பிள். உங்கள் ஃபார்முலாவில் என்னது? அப்பர் வேல்யூ ஆர் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஓகே, ஃபார்முலாவே எழுதிடுறேன். லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கரெக்ட்? ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ, ஒரு குரூப் செட் டேட்டா இருக்குன்னா, எக்ஸாம்பிளில் இப்போ குரூப்பில் வந்து ஒரு 2, 4, 7, 8, 15, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து எதுவாக இருக்கும்? 15. ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 2. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 15 மைனஸ் 2 விச் இஸ் 13. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இது ஈஸி நம்மளோடதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து கிளாஸ் இன்டர்வல். சிம்பிள் வே டு டினோட் ஆர் எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம்னா CI. ஓகே, தட் வேர் இட் இஸ் ரெஃபர்டு உங்கள் புக்கில். ஸோ CIன்றது டினோட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ டினோட்ஸ் தி நியூமரிக்கல் வித் ஆஃப் அ கிளாஸ் இன் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். டெஃபினேஷனாக சொல்லணும்னா இட் டினோட்ஸ், ஓகே, the numerical width, simple numerical width, என்னடா இப்படி குழப்பறாங்களேன்னு நினைக்காதீங்க, வெரி சிம்பிள். ஓகே, ஆஃப் a class in a frequency distribution. இது டெஃபினிஷன். ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக புரியணுன்னா நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். in a frequency distribution. ஓகே, ஸோ how will we refer? it is simple, that is இதோட டெஃபினிஷன் எப்படி வரும்? ஓகே, upper limit minus lower limit. அதான் ஃப்ரீக்வென்சியோட ஃபார்முலா நம்மளுக்கு, சாரி, கிளாஸ் இன்டர்வலோட ஃபார்முலா. திஸ் இஸ் CI. ஓகே, திஸ் இஸ் CI. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு CI நம்ம கண்டுபிடிக்கணும். வெரி ஈஸி. கிளாஸ் இன்டர்வலில் எது பெரிய வேல்யூவோ அதுலேருந்து அப்பர் லிமிட்லேருந்து அதோட லோவர் லிமிட்டை மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் இட். ஓகே, இது சிம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது கூட ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ் ஆஃப் டேட்டாவில் இஸ் கிவன் பை அப்பர் வேல்யூ வந்து ஒரு 22 to 32 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில். ஸோ இது அப்பர் கிளாஸ் லிமிட். கரெக்டாக? இது அப்பர் கிளாஸ் லிமிட் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது லோவர் கிளாஸ் limit. Correct? So our CI formula is upper limit minus lower limit. So 32 minus 22, so it is 10. இவ்வளோதான். ஓகேவா? a very simple classification. அதுக்கு அடுத்தது இதில் 2 டைப் இருக்குது. இப்போ டைப்ஸ் போகலாம் சிம்பிளாக. ஓகே, டைப் சிம்பிள். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன டைப்? அதில் இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னு ஒன்று இருக்குது. ஓகே, இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று
எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றையும் பொறுமையாக பார்ப்போம். ஒன்றும் ஈஸி, ஸோ சிம்பிள். ஓகே, கிளாஸ் இன்டர்வல். ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னால் அந்த லோவர் லிமிட் ஆஃப் எ கிளாஸ் டஸ் நாட் கெட் ரிப்பீட்டட், அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து இன்க்ளூசிவில் டெஃபினிஷன் வேணாலும் எழுதுகிறேன். இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் இட். ஓகே, இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். ஓகே, அதில் என்னது? the lower limit of a class does not get repeated in upper limit of the next class. Repeated in upper limit of the preceding class or next class. Okay, continue preceding or proceeding class. Okay, that's all. வெரி சிம்பிள். ஒரு கிளாஸில் இப்போ எக்ஸாம்பிள் தான் இங்கே போடுறேன். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதோட டேட்டாஸ் எப்படி வரும்? இங்கே வந்து 10, 14 இருக்கணும். பட் திஸ் லோவர் லிமிட் ஆஃப் தி கிளாஸ் டேட்டா, திஸ் டேட்டா வில் நாட் ரிப்பீட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது என்னவாயிரும்? அந்த ப்ரெசீடிங் ஒன் 15 மாறிடும். 15 until 19. So in the data does not get repeated to the next one. So it will become 20 to 24. அதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? திஸ் இஸ் இன்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல். இதுலேயே எக்ஸ்க்ளூசிவ்னா, ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் இன்டர்வல்னால் எப்படி வரும்? ஸோ இங்கே வந்து இந்த மெத்தட் ஆஃப் சார்ட்டிங் த டேட்டா என்ஷூர்ஸ் continuity between the two consecutive classes. The method of இங்கே எப்படின்னா, இந்த கிளாஸும் அந்த கிளாஸும் டேட்டாஸ் வந்து கண்டினியூவஸாக வரும். கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஒன்றோட ஒன்று சார்ந்து வரும். ஓகேவா? கண்டினியூவஸாக போடுவீங்க நீங்கள் டேட்டா. ஸோ த மெத்தட் ஆஃப் சார்ட்டிங் டேட்டா எப்படி இருக்குது நம்மளுக்கு? என்ஷூர்ஸ் தி கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ இதோடது அதில் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். பிட்வீன் தி two classes. Okay, between two consecutive classes. So first one classல எப்படி போடுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இப்பயும். ஸோ திஸ் இஸ் an example I am making it. Okay, first class 10 to 15. நம்ம எப்பயும் பார்க்குற ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும் இது. The next one, it will continue to the next one, lower limit 20. இது upper limit, இங்கே அது lower லிமிட்டாக கண்டினியூ பண்ணும். ஸோ ஒன்றோட ஒன்று this will be continuous. ஓகே, அதுதான் இங்கே நடக்கும். ஸோ this is what happens here. ஓகே, ஸோ this is 15. இங்கே வரும்போது அது கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ this is the exclusive class interval. ஓகேவா? ஒரு கொஸ்டின்ஸ் வேணால் I will try. Okay, if you want you can do it. So இது first question உங்களோடதுல ப்ராப்ளமில். ஓகே, இது blood group of 30 people. Okay, 30 people were collected. Okay, அதை வந்து I will show you how it is. First one நான் 30 எழுதுகிறேன். You can follow. Okay, O B A then O B A then A B then it is B A B B A O A B B A O B then B, then last one is A. Okay, 1 minute, I will check it out the question. Okay,
Okay, there are 30 people data. Okay, these are recorded. So நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிப்போம், நம்மளோடதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கிளாஸ். ஓகே, கிளாஸ்ன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுப்போம். ஓகே, அடுத்தது என்னது, டேலி, தென் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள பிளட் குரூப் டைப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு கிளாஸிஃபை பண்ணுங்கள். ஒன்று ஏ, ரெண்டாவது பி, ஓகே, மூணாவது ஓ இருக்குது, அப்புறம் ஏபி இருக்குது. ஐ திங்க் நத்திங் எல்ஸ் நியூ. ஓகே, ஸோ ஏன்ற பிளட் குரூப் எத்தனை டைம் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ, ஐ திங்க் இஃப் யூ கவுண்ட், இங்கே கவுண்ட் பண்ணும்போது ஒன்று நான் வேணால் கவுண்ட் பண்ணுறேன் உங்களோட, ப்ளீஸ் கவுண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ 12ன்னும் போது இங்கே ஃப்ரீக்வென்சி 12 நான் எழுதிடுறேன். ஸோ நம்ம எப்படி வரைவோம் அந்த 12க்கு? ஸோ 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஓகே, ஸோ டோட்டல் 10 ஆயிடுச்சு. ஸோ 11 12. ஓகேவா? ஸோ இப்போ பி கவுண்ட் பண்ணும்போது பி எத்தனை இருக்குது? 1, again 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகே, ஸோ பி வந்து 8 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? now we will go for O. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கவுண்டிங் தான், எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி நான் டேலியில் வரைகிறேன். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6, only 6 I think. ஓகே, ஸோ 6 வரையும்போது 1 2 3 4 5 முடிச்சாச்சு. ஸோ 6 1 ரிமைனிங், அங்கே ஒரு கோடு போட்டாச்சு. ஓகேவா? ஏபி வந்து 4 இருக்குது. ஸோ ஐ வில் மேக் இட் ஆஸ் 4 2 3 4. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் உங்களோட ஃப்ரீக்வென்சி டேபிளோட கிளாஸ் இன்டர்வல்ஸில் நீங்கள் வரையிறது. ஓகேவா? This is one method. Okay, next question.